கடலில் பயணம் செய்கிறதுக்காக அந்த படகு தயாரான நிலையில் இருக்குது. அந்த படகுல பயணம் செய்கிறதுக்கு இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த படகோட்டி மட்டும் எழுந்து நின்று நல்லா சத்தமாக, கடவுளே, நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் உடனே இருக்கணும் அப்படின்னு நல்லா சத்தம் போட்டு வேண்டியிருக்காரு. சுற்றி இருந்த எல்லாருமே பார்த்துருக்காங்க. சரி, கடவுளை வேண்டது சரிதான், அதுக்காக ஏன் இவ்வளோ கத்தி வேண்டணும், சரி அது அவரோட பழக்கம்ல இருக்குது அப்படின்னு எல்லாம் விட்டுட்டாங்க. படகு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அமைதியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு அந்த இடத்துல கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சுற்றி இருந்த எல்லா மக்களுமே கடந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுளே, எங்களை எப்படியாவது காப்பாத்திரு, எங்களை எப்படியாவது கரையில் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு கடந்து கத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த படகோட்டி மட்டும் எந்த விதமான சத்தமும் போடாமல் அமைதியாக படகை செலுத்திட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பயணி வந்து கேட்டிருக்காரு, படகு புறப்படும் போது மட்டும் அவ்வளோ தூரம் கத்தி கடவுளை வேண்டுறீங்களே, இப்போ நமக்கு இக்கட்டான நிலைமை வந்திருக்கு, இப்போ தானே நீங்கள் கடவுளை வேண்டணும் அப்படிங்கும் போது இவர் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே ஒரு சின்ன புன்னகையோடய சொல்லியிருக்காரு, கடல் அமைதியாக இருக்கும்போது நான் என்ன கையாளுறேன், கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது நான் படகை கையாளுறேன், நான் படகை கையாளும் போது நான் பதட்டப்பட்டாலோ இல்லை என்னோட பொறுப்பை கடவுள் மேலே கொடுத்தாலோ என்னோட பணியை நான் சரியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படகை நேர்த்தியான முறையில் செலுத்திட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி நம்மளை நாமே கையாள கற்றுக்கணும். உதாரணமாக, நாம் தனிமையில் இருக்கும்போது சிந்தனையை சரியான முறையில் கையாளணும். கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை சரியான முறையில் கையாளணும். நாம் ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது கவனத்தை சரியான முறையில் கையாளணும்.